நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் ஒளிபரப்பை நேரடி ஒளிபரப்பை நீர் ஆசீர்வதித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நேரடி ஒளிபரப்பு 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெற கர்த்தாவே உம்முடைய திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறோம். நடத்தி தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் நீங்க மகிமைப்படணும் அப்பா. எசப்பா, உடைய நாமம் உயரணும் கர்த்தாவே. உம்முடைய நல்லமை பெருகணும். இருக்கிற வண்ணமாய் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்ய, நீர் எங்களுக்குள்ள சங்கமிக்க, நாங்கள் உமக்குள்ள சங்கமிக்க, இந்த வானிலை எங்களை ஆசிரியத்திற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தக்கதாக நீங்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. காலநிலைகள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் நீரோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்பா, உம்முடைய ஆண்டுகள் முடிவதில்லை. அந்த ஆண்டுகளுக்குள்ள நாங்கள் கடந்து செல்ல உடைய மாறாத கிருபைக்குள்ள நிலைத்திருக்கும்படியாக, அப்பா, நிலைத்திருக்கிற அபிஷேகத்தால் நிலைவரப்படும்படியா ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினால் தங்க வானொலிக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறேன் தகப்பனே. மட்டும் இந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த வானொலி கூடாக அநேக ஆத்துமாக்களை கொள்ளைப்பொருளாய் பங்கிட்டுக் கொள்ளவும், உம்முடைய ராஜ்யத்தின் நீதியும் ஜனங்கள் தேடவும் நீர் இந்த இடதேசத்திலே அப்பா முன்குறித்தீரே. அப்பா, அதுக்காக ஸ்தாபித்தீரே, அதுக்காக நன்றி. நாளும் கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், ஆத்தும பாரங்கள் நன்றி செலுத்துறோம் கத்தா. இந்த ஊழியத்தை செய்கிற ஊழிய ஸ்தாபகரால செய்வதற்காக அப்பா, அவருடைய மனை பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் தகப்பனே. அவர்களோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா குடும்பம் குடும்பங்களை ஆசீர்வதி, ஒவ்வொருத்தரையும் வேலி அடைத்து பாதுகாத்துருங்க. இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புகளை செபிக்கிறேன் அப்பா. இந்த நாள்ல இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தில் ஒளிபரப்பை ஆசிரியர் தரப்புற கிருபைக்காய் நன்றி செலுத்தி இந்த ஊழியத்தை செய்கிற மனிதரையாக்கா நன்றி செலுத்துறோம். ஐயா, உம்முடைய பிள்ளைய ஆசீர்வதிங்க, இருக்கிற இடத்துல மூடுங்க, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுங்க. தெய்வ பாதுகாப்பை கட்டவது செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தெய்வீக பாதுகாப்பின் கரம் அவரோடு கூட இருக்கும்படியாக புகழ் செபிக்கிறேன் இயேசுவின் நாமம். அதே போல இந்த நாளிலும் எல்லா நிகழ்ச்சிகளும் உம்முடைய கரத்தை தந்திருக்கிறோம் கத்தாவே. நீரே ஆளுகை செய்து எங்களை ஆசீர்வதித்து மகள பண்ணுவீராக. அடியாளர் தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தையும் தாரும். குடும்பத்தை ஆசீர்வதியும், வேலி அடைத்து பாதுகாத்தலும், எல்லைகளை விசாலமாக்கும், ஊழிய பாதையில கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறப்பா. உம்முடைய கரந்தானே நடத்தட்டும் ஐயா. இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதாக. உம்முடைய சிலுவைக்குள்ள எங்கள் மறையும். இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொள்ள செபிக்கிறேன். ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்கம் வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நாளும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையானது யோபின் புஸ்தகம் 8 அதிகாரம் 7 இப்படி சொல்கிறது: நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் அந்த முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நிச்சயமாக இந்த துவக்கம் அற்பமாயிருந்திருந்தது. ஆரம்ப காலத்திலே இந்த வானொலியை ஸ்தாபிக்கும் பொழுது அற்பமாயிருந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த வளர்ந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு 11வது ஆண்டில காலடி வைத்திருக்கிறது. அப்படியாக தகப்பன் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படியாக இந்த வளர்ச்சியின் எல்லைப்படிகள் மேலானது. ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாக அவர் அவ்வளவுத்துக்கு ஊழியத்தை நடத்தும்படியான கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து தேவைகளை சந்தித்து அவர் ஆசீர்வித்து வந்து வழிநடத்துகிறார். இதே போலதான் எங்களுடைய துவக்கங்கள் அற்பமாயிருந்தாலும், அது நம்முடைய பார்வைக்கு அற்பமாயிருந்தால், அவர் அந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவர். அப்படியாக அதை சம்பூர்ணமாக்கி எங்களை ஆசீர்வதிக்கிறது அவர். இதனால் இந்த நிகழ்ச்சியை சம்பூர்ணமடையால் சம்பூர்ணமாக்கி தருவார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தோம். அவர்கள் கத்தனை மகிமைப்படுவதாக. இதனால நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை நாங்கள் கண்ணோக்கி பார்ப்போம். நாளும் உங்கள் நிகழ்ச்சிகள் யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதையும் அவற்றுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். நாளும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாடல் ஜெபங்களுக்கூட கடந்து சென்று 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கடந்து செல்ல போறோம். 7:30 இருந்து 8 மணி 15 நிமிடங்கள் வரைக்கும் மகேந்திரன் ஐயா அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இரண்டாவதாக தேவ செய்தி உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் 8:15 இருந்து
9 மணி வரைக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தில தேவ செய்தி எடுத்து வருகிறேன். மூன்றாவதாக வார்த்தையின் வெளிச்சத்தில தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள். இறுதியாக நாங்கள் 9:30க்கு நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து மறு ஒளிபரப்போடு நாங்கள் இணைவோம். இணையுங்கள், அழையுங்கள், சங்கம் வானொலிகள் சங்கமிக்க உங்களை அன்புடன் வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். கர்த்தர் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் பாராட்டின இந்த நாளுக்காக நன்றி செலுத்தி துதித்து நாங்கள் ஜெபங்களுக்கூடாய் கடந்து செல்வோம், ஜெபிப்போம், துதிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் பாராட்டின கிருபை கொஞ்சம் தகப்பனே, இந்த அற்புதமான ஆரம்பத்தை நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக, சம்பூர்ணப்படுத்துறதுக்காக, சம்பூர்ணமான மழையை பெய்யறதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. கோடி கோடி சோஸ்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் என்ற தூயாதி தூயவரே. அப்பா, நீதிமானின் கூப்பிடுதலை கேட்கிறவரே. அப்பா, நீதிமான் ஒருபோதும் நீ தள்ளாட விடுவதிலேயே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எங்களை தாழ்த்துறோம் அப்பா. நீ ஆளுக செய்யுங்க, குயவன் நீங்க, களிமண் நாங்க அப்பா. எங்களை மண்ணான எங்களை நினைவு கொண்டீரே. எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே. உம்முடைய பாத்திரமாக, கனமுள்ள பாத்திரமா, நீர்மகிமைப்படும் பாத்திரமாக, நீதியின் வெளிச்சத்தின் பாத்திரங்களாக தாவே உடைய சாயல்ல விளங்கத்தக்க கிரியை செய்கிறீரே, கிருபையை அழைக்கிறீரே. உமக்கு நன்றி, நன்றி. நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுறவர் அப்பா, ஒருவராய் சாவாமை உள்ளவரே. அப்பா, இதோ மரித்த சதாகாலம் உயிரோடு இருக்குன்னு சொன்ன தேவன். யாராலும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவியோ உன்னை விட்டு விலகாமல் என் சமாத்து உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்குன்னு சொன்ன கர்த்தரே, உண்மை நன்றியோடு சோசரிக்கிறோம். மக்கு கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக பிதாவில் வலது பார்சத்துல இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற பரிகாரியே உமக்கு சோசரண வைத்தியரே, ஹீரியாத்தின் பிசின் தைலமே. அப்பா, பள்ளத்தாக்கில் ஈலி புஷ்பமே, காட்டுக்குள்ள உச்சிரி மரம் போன்றவரே. அப்பா, உமை நன்றியோடு நன்றியோடு சோசரிக்கிறோம், சோசரிக்கிறோம். உமை துதிக்கிறோம் கதா, உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவர். நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர் கதா. உமை நன்றியோடு சோசரிக்கிறோம் கதாவே. சோஸ்ரம் சோஸ்ரம். காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, காரியம் வாய்க்கும். காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய இயேசு உண்டு. காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமாய் உனக்கு அவர் தருகிறார். பூமியை சுதந்திரமாய் உனக்கு அவர் தருகிறார். நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய இயேசு உண்டு. காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு கொஞ்சம் காத்திரு, பொறுத்திரு கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவருண்டு, நித்தம் செய்ய இயேசு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டு,
செய்ய இயேசு உண்டு. ஆமா ஆண்டவர். கர்த்தரை காத்திருப்போர புதுபலன் அடைந்து கழுகினங்கள் போல சட்டி அடித்து நாங்கள் உயர எழும்புவோம் ஆண்டவர். நாங்கள் ஓடினாலும் இளைப்படையும், நடந்தாலும் நாங்கள் சோர்வடைய மாட்டோம். நீங்க தானே சோர்ந்து போனுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லானுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற நல்ல தகப்பன் அல்லவா. எங்கள் தலைகளை நிமிரச் செய்கிறவர் அல்லவா. எங்கள் கேடகம், எங்கள் மகிமையே, நாங்க போய் இருக்கிற துருகமே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கும், நன்றியோடு சோசரிக்கும். தகப்பனே, உன்னதமானுடைய மறைவில் அல்லவா வச்சிருக்கு, சர்வ வல்லோட நிழல்லவா தங்கி இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்கள் கேடகம், உங்கள் பரிசயமா இருக்கிறீரே, உமக்கு நன்றி. ஜீவ மார்க்கத்தை அல்லவா எங்களுக்கு தெரியப்படுது. உடைய சமூகத்துல நித்திய பேரின்பம், உடைய வருஷத்துல ஆனந்தமே கர்த்தாவே. அந்த சம்பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நன்றியோடு சோசரிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்தும். யான வேலையை பொறுப்படும் வழி நடத்தும் ஆசீர்வதி. எல்லா துதியும், எல்லா கனம், எல்லா மகிமக்குருவதற்கே தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கட்டி நிற்கிறேன். ஜெபத்திகளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. நாங்கள் அடுத்ததாக துதி பாடலோடு பாட எங்களோட சகோதரி கிரேஸ் அவர்கள் அழைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பில் கொண்டு வந்து துதிப்போம். பிரைஸ் சிஸ்டர் கிரேஸ். Praise the Lord, sister. Praise the Lord. பிரைஸ் சிஸ்டர். எடுத்து வாருங்கள் துதி பாடலை. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்கு அம்மாக்கு நன்றி செலுத்துறோம். பிதாவே, சர்வ வல்லமுள்ள சர்வ கத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபி, சர்வ லோகாதிபதி, சர்வ கத்தர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை, நீதிமான் அதுக்குள்ளோடி சுகமாயிருப்பான் சொல்லி, ஆண்டவரே, உம்முடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை உயர்த்துறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் தாமே இந்த இடத்துல, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துற. உயர்ந்தவர், உன்னதர் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய்ந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று வேதம் சொல்லுறது. ஆண்டவரே, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது எங்களுக்கு பலனா இருக்கிறபடினால் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைவோடு இருக்க ஆண்டவருக்குள்ள கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி. ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே வானொலி கூடாக ஆண்டவரே நித்திய வெளிச்சம், அந்த பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, அந்த வெளிச்சம் என்ற பேரோடு அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற அந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அநேகம் பரவித்தது, மேற்கொண்டது, விருத்தி அடையத்தக்கதாக எல்லா இடங்களிலும் இதை கேட்டு அநேகர் இந்த இடத்துல வந்து சேரத்தக்கதாக ஆண்டவரே, சத்தியத்தை சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் சொன்ன வார்த்தையின்படி நிறைவாய் இந்த ஊழியங்கள் செய்யப்பட கிருபை சேரபடியா அவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். உங்க நாமம் உயரணும் என்ற மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். அல்லேலூயாம் 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 அல்லேலூயா அல்லேலூயா. யாவே ஆலேம் அல்லேலூயாம் அல்லேலூயாம். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகலும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும், பாடுவேன்
பாடுவோம் அல்லேலூயாம். சிங்கத்தின் கபியேலம் தீச்சூளை நடுவேலம் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கபியேலம் தீச்சூளை நடுவேலம் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயாம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. நன்றி ஆண்டவர், உம்முடைய நாமம் உயரணும். உம்முடைய நாமம் எல்லா நாமங்கள் சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை மட்டும் சந்தான பரம்பரை உயர்ந்திருக்கிற உம்முடைய நாமம். நன்றி நன்றி. தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பெயர் சொல்லி அழைத்தவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் தெரிந்து கொண்டவரே, தாயின் கருவில் உருவான நாள் முதல் பேர் சொல்லி அழைத்தவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயவங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே, என் எலும்புகள் உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்டவரே, என் அவயவங்கள் உருவாகும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தவரே. நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி 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 நன்றி. பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினேர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர். பிரமிக்கத்தக்கதாய் உண்டாக்கினேர், உம் சாயலின் அழகை எனக்கு தந்தேர். நாசியின் சுவாசத்தை எனக்கு தந்தேன், என்னை சுகத்தோடு வாழ செய்தீர். நாசியில் சுவாசத்தை எனக்கு தந்தேன், என்னை சுகத்தோடு வாழ செய்தீர். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி 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 நன்றி. தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளீர், என்னை ஒரு போதும் மறக்க மாட்டீர். என்னை உள்ளங்கையில் நீர் வரைந்துள்ளீர், என்னை ஒரு போதும் மறக்க மாட்டீர். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா,
நன்றி நன்றி நன்றே நன்றே. நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருந்தவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர். நீர் என்னை ஆராய்ந்து அறிகின்றவர், நான் நடந்தாலும் படுத்தாலும் அறிகின்றவர். உம்மாவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். உம்மாவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். நன்றி தகப்பனே, நன்றி இயேசையா, நன்றி நன்றி நன்றே நன்றே. நன்றி 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 நன்றே. என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கு சோஸ்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உதவி செய்திடுங்க, உயர்த்தி வைத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. என் நம்பிக்கையே உமக்கே சோஸ்திரம், என் புகலிடமே உமக்கே சோஸ்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்திரப்பா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் பிதாவே. அந்த எண்ணி முடியாத அதிசயங்கள், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்யற தேவன் ஒவ்வொருவருக்கூடாக இருந்த நாட்கள் ஆண்டவரே அற்புதங்களை காணும்படி அதிசயங்களை நடத்துற தேவன் ஆண்டவரே. உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இதயங்களிலே வாசமாயிருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றுள்ளாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை, தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தான நிறையப்படும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறபடியா நாங்கள் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரிய செய்கிறார். அதற்காக நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை ஏறெடுக்கிறேன், எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான துதிப்பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதத்தை கூறுகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த ரசிதமாக அழைப்புகளை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதங்களோடு கூட இருப்பதாக. நன்றி சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். நாங்கள் வார்த்தை தியானத்துக்காக இந்த நாளிலும் நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டேன். இந்த நாள் நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வார்த்தை தியானத்துக்காக எடுத்து வாசித்து தியானத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணிவிடைக்காரிகளை அனுப்பி பட்டணத்தில் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியனை நோக்கி, எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் வார்த்த திராட்சரசத்தை பானம் பண்ணுங்கள். பேதைமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள். புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது.
பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் லட்சிய அடைகிறான். துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். ஞானமுள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவில் விருத்தி அடைவான். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய். நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது. மதியத்து ஸ்திரீ வாயாடியும் ஒன்றும் அறியாத நிர்மூடவுமாயிருக்கிறாள். அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து, எவன் பேதியோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியினை நோக்கி திருட்டு தண்ணீர் சித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமா இருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள். ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும், அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவள் அறியாள். ஆமென். இந்த இடத்துல ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து அந்த கொளுத்த ஜந்து அடிச்சு திராட்சை ரசத்தை வார்த்து வச்சு போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி ஞானம் கூப்பிடுகிறது. புத்தியினை நோக்கி கூப்பிடுகிறது. வேதனையை விட்டு விலகச் சொல்லுகிறது. பரியாசக்காரனை கண்டித்து அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த பரியாசத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இப்படிப்படுத்தின வாழ்க்கையை விரும்பவில்லை. அப்ப இந்த ஞானம் கூப்பிடுது ஒரு பக்கம். ஆனா அந்த மதியற்ற ஸ்திரியோ இன்னொரு பக்கம் அழைக்கிறாள். எப்படி அழைக்கிறாளாம்? அவள் தன் வீட்டு வாசப்படியில இருந்து ஒரு ஆசனத்தை போட்டு அதை நீரே போகும் வழி போக்கரை பார்த்து, அங்கேயும் வலது பக்கம் இடது பக்கம் போற வழிப்போக்கரை அல்ல, நீரே போகும் வழிப்போக்கரை பார்த்து, எவன் பேதியோ, பேதி என்ற ஞானம் இல்லாதவன் அவன் வரட்டும். முதல்ல அவன் தன்னிடத்துல வரட்டுமாம். ஏனென்று சொன்னார், அவன் இன்னத்துக்கு அந்த மதியற்ற ஸ்திரீ அழைக்கிறான்னு சொன்னாள். பாவத்திற்காக, பாவம் செய்யறதுக்காக அவள் அழைக்கிறாள். அந்த பாவத்தை விழுகிறவன் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் அவளுக்கு இன்பமா இருக்கும். பாவத்துல இருந்து ஒருத்தருக்கும் தெரியாது என்று சொல்லி 4 அறைக்குள்ளே அந்த பாவத்தின் காரியங்களை செய்யும் பொழுது, அவர் கொடுக்கிற அந்த மதியற்ற ஸ்திரீ செய்கிற அந்த பாவ வாழ்க்கைக்குள்ள அனுபவிக்கும் பொழுது அவர்கள் எங்கே அமர்ந்த விருந்தாளிகள் இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் நரக பாதாளத்திலே கிடக்கிறார்களாம். அதை அவள் அறியாள். ஆனால் அனுபவிக்கிறவர்கள் அறிவார்கள். நாங்கள் இப்படித்தான் இந்த மதியத்த ஸ்திரீயினுடைய வாய்ச்சலை கேட்டு வழிதவரை போனோம். ஆனா ஞானமானது கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தினாலும் அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானம் அவருக்கு பயந்து உண்மை வழியில நேர் வழியில நடக்கிறவன். அந்த ஞானத்துல நாங்க நடந்து வந்தால் அந்த செழிப்பான வாழ்க்கைக்குள்ள பரலோக வாழ்க்கைக்குள்ள வெற்றி செல்வார். அப்படியாக இந்த மதியத்த ஸ்திரீயினுடைய மதியினத்துக்குள்ள நான் விழுந்து விடாதபடி ஞானத்தின் வழியில கர்த்தருக்கு பயந்து அவருடைய ஆயுசு நாட்களை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக எங்களுக்கு வானொலி ஆசீர்வாதத்தை நீர்களுக்கான ஜெபத்தை எடுக்கும் துதிக்கும்